ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. எனக்கு இங்கே அம்மா ஊருக்கு எனக்கு வேலைன்னா வேலை, செம்ம வேலைங்க. கொஞ்சம் கூட எனக்கு ரெஸ்ட்டே இல்லை. என்னால் வீடியோவே போட முடியல. அப்போவாக்கு மொட்டை போட்ட வீடியோ கூட எடுத்திருந்தாலும் என்னால் அது எடிட் பண்ணி என்னால் போட எனக்கு டைம் இல்லை. 2 நாளாக நான் பேங்க் போயிட்டுருக்கிறேன். அதுக்கு முதல் நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். இந்த மாதிரி வேலை இருந்துகிட்ருக்கு. அப்புறம் வீட்டு வேலை அந்த மாதிரி இருக்குது. ரெஸ்ட்டே இல்லைங்க கொஞ்சம் கூட எனக்கு சொல்லப்போனால். ஸ்வைன் பூவாக்கு மொட்டை போடுறதுக்கு வரலங்க. ஸ்வைன் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு லீவு கிடைக்கல, அதனால் வரலன்னு சொல்லிட்டாங்க. இதனால் எனக்கு கொஞ்சம் கோவமாகவும் இருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வைன் இல்லாத எனக்கு ஒரு குறையாக இருந்துச்சு சொல்லப்போனால். வீட்டில் வேறு அப்பா வேறு திட்டுனாங்க, பிள்ளைக்கு மொட்டை போடுறோம், அது எப்படி வராமல் இருக்க முடியும்னு சொல்லி அப்பாவுக்கு வேறு நான் பதில் சொல்ல முடியல என்னால். இந்த மாதிரி அவங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் ரொம்ப மனசு ஒரு இதாகிடுச்சிங்க எனக்கு. அதுக்கப்புறம் நேற்று என்னோடய பிறந்த நாளுங்க. அதுக்கு கூட என்னால் அதை ஒரு கோயிலுக்கு கூட என்னால் போக முடியலை. அப்புறம் வீட்டில் வேலை இந்த மாதிரின்ட்டு ஏதாவது ஒன்று இருந்துகிட்ருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனது, பேங்கில் வேறு எனக்கு பிரச்சனையாக இருக்குதுங்க. அதையும் நான் சரி பண்ணிட்டு வந்தது. இந்த மாதிரிங்க ஸ்வைன் ஏன் வரலன்னா, அது ஸ்வைனுக்கு லீவ் கொடுக்கலங்க. அதுதான். அதுக்கப்புறம் நேற்று என்னோடய பிறந்த நாளுங்க. அதுக்கு கூட ஸ்வைன் விஷ் பண்ணலை. எப்போ விஷ் பண்ணாங்கன்னா ஒரு 11 மணி இருக்குங்க. 11 மணிக்கு விஷ் பண்ணுறாங்க. எனக்கு மனசே சரியில்லைங்க. நேற்று கோயிலுக்கு நேற்று வியாழக்கிழமையா. எனக்கு எப்போவுமே நான் பிறந்த நாள் வியாழக்கிழமைக்கு தான் நான் பிறந்தேன். அதே மாதிரி எனக்கு என்னோடய பிறந்த நாள் வர்றதுமே எனக்கு வியாழக்கிழமை தாங்க வரும். அதுவும் இல்லாமல் எப்போயாவது ஒரு 2-3 நாள் தான் எனக்கு மற்ற கிழமையில் வருமே தவிர அதிகமாக வர்றது எனக்கு வியாழக்கிழமை தாங்க வரும். நேற்று சாய்பாபா கோயிலுக்கு போனான்னு தான் இருந்தேன். அதுவுமே என்னால் போக முடியலை. நேற்று பேங்க்கு போயிட்டேங்க. அந்த ஒரு கோயிலுக்கு கூட நேற்று என்னால் போக முடியலை. எப்பயுமே 12 மணிக்கு எனக்கு விஷ் பண்ணுவாங்க, ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. மறந்துட்டாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அப்போயுமே சொன்னேன், நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா? நானும் அதாங்க சொன்னேன், நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா? தெரியுமே அப்படின்னு சொன்னாங்க. ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் உண்மையில் அன்றைக்கி அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் தான். ஆனால் நைட் ஷிஃப்ட் போயிட்டு காலையில் விஷ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். விஷ் பண்ணவே இல்லைங்க. மறந்துட்டாங்க தான். நான் இருந்தாலும் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஒரு ஈகோ நான் கேட்டேன். நானாக தான் கேட்டேன். எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கும், எல்லாமே வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுற, எல்லாத்துலேயும் நீ கரெக்டாகவே இருக்கிற. ஆனால் நீ என்னோடய பிறந்த நாளை நீ ஒரு விஷ் பண்ணணும்னு உனக்கு தோணலை. இது சண்டை போட்டுட்டேன். இன்னும் வேற நான் பேசலைங்க. சண்டை போட்டு இன்னும் வேற பேசலை. அது என்னன்னு தெரியல. நம்ம யாரை நமக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணுன்ட்டு நமக்கு நினைப்போம்ல, அந்த மாதிரி தாங்க அவங்க விஷ் பண்ணால சரின்ட்டு நேற்று நான் ஒரு இதாகவே இருந்துச்சு. அம்மா வேறு கோயிலுக்கு தான் போயிட்டு வர சொன்னாங்க. நான் கோயிலுக்கு போகலை. நான் பேங்க்கு போகிறேன். ஏன்னா மெயினான வேலை நமக்கு பேங்க் வேலை முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு அங்கே போகணும். ஸ்வைன் வர சொல்லியிருந்தாங்கல்ல. ஸ்வைன் வந்திருந்தாக்கா கண்டிப்பாக மறுநாளே மொட்டை போட்டுட்டு மறுநாளே ஸ்வைன் கூட நான் ஈரோடு கண்டிப்பாக நான் கிளம்பியிருப்பேன். ஸ்வைன் வரலைங்கிறதுனால நான் இங்கே ஒரு வாரம் இருந்துட்டு தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் நான் இங்கே அம்மா ஊரில் இருக்கிறேன். இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு தாங்க நான் ஈரோடுமே போவேன். அதுக்கப்புறம் பேங்க் வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு. அதுவுமே எனக்கு அந்த ஒரு வேலை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு, அதையும் முடிச்சிட்டேன் நான். அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இன்றைக்கி தாங்க நான் வீட்டில் இருக்கேன். சொல்லப்போனால் இன்றைக்கி தான் நான் வீட்டில் இருக்கேன். நாளைக்கும் வீட்டில் தான் இருப்பேன். இதுக்கப்புறம் எனக்கு வேலை இல்லை, எதுவுமே இல்லை. சரி வாங்க, நம்ம எப்படி நம்ம கோயிலுக்கு போய் நம்ம பூவாக்கு மொட்டை போட்டாங்கிறத நம்ம பார்க்கலாம். நாங்கள் ரொம்ப பெருசாக எதுவுமே செய்யலை. இது ஃபஸ்ட்டு மொட்டை ஒடிசாவில் போட்டாச்சு பூவாவுக்கு. ஆனால் இது 2வது மொட்டைங்கிறதுனால யாருக்குமே நம்ம சொல்லலை, சொந்தக்காரவங்களுக்கு யாருக்குமே சொல்லலை. சொல்லப்போனால் அக்கா கூட வரல. கவினுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாமுங்க அன்னைக்கு. ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்துச்சு. அதனால் கவினுமே வரலங்க. அதனால் எனக்கு இன்னுமே கஷ்டமாக இருந்தது கவின் வராதது. அக்காவுமே சரி எல்லாமே முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு பூவா பார்த்துட்டு போனால் உடனே போயிட்டா. அது மட்டும் தான் யாருமே வரல. நம்ம அம்மா அப்பா தம்பி இவங்க தான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம மொட்டை போட்டு பூவாக்கு வந்துட்டோம். சரி வாங்க, என்ன எப்படி போட்டோங்கிறத நம்ம பார்க்கலாம். தம்பி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க பூவாவுக்கு. பாருங்கள், லைட் எரியுதுங்க தட்டுனா.
அதாங்க தட்டி தட்டி பார்த்துட்ருந்தேன். இந்த ட்ரெஸ் தான் போட்டு போகிறேன் கோயிலுக்கு. இதை போட்டு தான் மொட்டை போடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ட்ரெஸ் எடுத்தாங்க வீட்டில். வேஸ்ட்டு ஷர்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. பூவாவுக்கு போட்டிருப்பான் பாருங்கள். அந்த ட்ரெஸ் தான் காது குத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் போடுவாங்க. நாங்களுமே கிளம்பிட்டோம் பாருங்கள். என்னோடய லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து வீட்டிலேருந்து 8 மணிக்கு கிளம்பிட்டோம். எப்படியுமே கோயிலுக்கு போக 9 மணி ஆகிடுங்க. இன்றைக்கி கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரங்கிறதுனால கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். அதனால தான் நம்ம காலையிலே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம்ல. கூட்டமாக இருந்துச்சுன்னா அப்புறம் வெயில் வேறு அதிகமாக இருக்குதுங்க. அதனால தான் நாங்கள் காலையிலே முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் சீக்கிரமாகவே போகிறோம். போகும் வழியில் எடுத்த வீடியோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளுமே கோயில்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். இது தாங்க நம்ம எட்டுக்குடி முருகன் கோயில். சித்திரை மாதம் பௌர்ணமி வருது இல்லைங்க, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் செம்ம கூட்டமாக இருக்குங்க. அன்னைக்குமே வேண்டுதல் உள்ளவங்கலாம் மொட்டை போட்டு காவடியெல்லாம் எடுப்பாங்க. அன்னைக்கு கூட வீட்டில் சொல்லியிருந்தாங்க மொட்டை போட்டுக்கலான்னு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இதுதாங்க கோயிலோட நுழைவு வாயில் பாருங்கள். நம்ம இப்போ வெளியில் தான் நின்றுட்டுருக்கோம். நம்ம போயிட்டு வந்துட்டு இங்கே இருக்கு பாருங்கள் முடி எடுக்கிற இடம். இங்கே போய்ட்டு தான் முடி எடுக்கணும். எல்லா குழந்தைங்களுமே சவுண்டு கேட்டுச்சுங்க, முடி எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம பூவாவையுமே உட்கார வச்சாச்சு, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்குதுங்க, அதை பார்த்துட்டே இருக்கிறான். சின்னம்மா பயமா இருக்கா? யார் சின்ன பிள்ளைங்கள அழுக. இன்னொரு அக்காவுக்கு பக்கத்தில் தான் வீடு இருக்குது. அக்காவுமே வந்துட்டா. இங்கே பாருங்கள் பூவாவுக்கு வந்துட்டு மொட்டை போட போகிறாங்க. ஆனால் பூவா இப்போ வரையிலும் அழுகலைங்க, அழுகவே இல்லை. மொட்டை போடும்போது தான் தெரிய போகுது. மொட்டை போடும்போது ஒரு ஒரு குழந்தைக்கு வந்துட்டு லைட்டாக கத்தி வெட்டிருச்சுங்க, தலையில் ரத்தம் வந்துருச்சு. எனக்கு அதை பார்க்கவே எனக்கு பயந்துட்டேன். இருந்தாலுமே ஒரு பயம் இருக்கும்ல. அப்புறம் வந்துட்டு ஒடிசாவில் அந்த மாதிரி தாங்க 3 இடத்துல வெட்டிட்டாங்கங்க. காதில், அப்புறம் உச்சி தலையில், சைடில் 2 இடத்துல வெட்டிட்டாங்கங்க. ஒடிசாவில் ஃபஸ்ட்டு மொட்டை போடும்போது நான் ரொம்ப அழுதுட்டேங்க. கண்டிப்பாக பூவாவுக்கு வந்துட்டு இதில் கத்தி வெட்டக்கூடாது. பூவா அழுதுட்டு தான் இருக்கான். உட்கார வச்ச உடனே தலையில் தண்ணி வச்சாங்களா, அப்போவே பூவா அழுக ஆரம்பிச்சிட்டான். எதை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒடிசாவில் வந்துட்டு பூவாவுக்கு மொட்டை போடும்போது பூவா அழுகவே இல்லைங்க, ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. எந்த பக்கம் திருப்பினாலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் எப்படியோ கத்தி வெட்டிருச்சுங்க. அப்போ தாங்க அழுக ஆரம்பித்தான் பூவா அழுகுவான். ஆனால் வந்துட்டு இப்படி இப்படியே ஆட்டினாக்க கத்தி இதாகும். அதனால் வந்துட்டு பூவா வந்து அழுதுட்டு மட்டும்தான் இருந்தான். கொஞ்சம் கூட அவன் அசைக்கவே இல்லைங்க, தலையை அப்படியே கொடுத்துட்டு தாங்க இருந்தான். அதனால் நமக்கு வந்துட்டு பூவாவுக்கு வந்து இந்த டைம் வந்து கத்தி வந்து வெட்டலைங்க, நல்லா தாங்க அழகாக எடுத்து விட்டுட்டாங்கங்க. பூவை வந்துட்டு குளிக்க வச்சு இப்போ சந்தானம் பூசணும். அதுக்கு தான் இப்போ நம்ம வந்துட்டு குளத்தை கூட்டிகிட்டு போகிறோம். தாயி பூவா பூவாக்கு பாருங்க ட்ரெஸ் போய்மா வேண்டாமா வேண்டாமா. பூவாவுக்கு இந்த எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மொட்டை போட்டாச்சு. நான் கூட இந்த டைமும் வயசாகிடுமோ அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக இல்லை, முருகர் கண் திறந்துட்டார். என்னோட காது குத்தும்போது ரொம்பவே அழுதுட்டாங்க. அதுக்காக வந்துட்டு காது குத்தி முடிச்சதுக்கப்புறமெல்லாம் அவன் நார்மல் ஆகிட்டான், அழுகலை, மறந்துட்டான் அதை. அதுக்கப்புறம் எப்பவும் போல சிரிச்சிட்டு தான் இருந்தான். அந்த குத்துற டைமில் மட்டும்தாங்க பூவா அழுதான். ரொம்ப அடம் பிடிக்கவும் இல்லை. நான் கூட நினச்சேன் ரொம்ப அடம் பிடிப்பான். நான் இன்றைக்கி வந்து மொட்டை போடும்போதும் கூட ரொம்ப சேட்டை பண்ணலைங்க. எப்பயுமே எந்திரிச்சு ஓடிடுவான். ஆனால் எதுவுமே பண்ணலைங்க. ரொம்ப பாவமாக இருந்துச்சு. எனக்கு கொடுத்துட்டு தாங்க இருந்தான்.
மிஷினில் வச்சு தாங்க குத்துவாங்க. ஆனால் இங்கே இவங்க வந்துட்டு மிஷினில் வச்சு குத்தலைங்க, கையிலே வச்சு குத்துறாங்கங்க. அதுதாங்க ரொம்ப வலிக்கும் போல். மிஷினில் வந்துட்டு உடனேயே ஒரு அமுக்கு தாங்க, அது வலி இருக்காதுங்க, ஒரு டைமில் வலி இருக்காது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அமுக்குறதுனால வலிக்குங்க. பூவாக்கு அழுகையெல்லாம் நின்றுச்சுங்க. சாக்லேட்டு கொடுத்து அழுகை நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் நாங்களுமே அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு சாமி ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு கும்பிட்டுட்டு வந்து உக்காந்துட்டோம். நாங்களுமே கிளம்பிட்டோம். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் போனோம். அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு போய்ட்டு நம்ம சாப்பிட்டு தான் போனோம். ஏன்னா நம்ம காலையிலேருந்தே நம்ம எதுவுமே சாப்பிடலை, பூவாமே சாப்பிடலை. அப்புறம் பூவாக்கு வந்துட்டு பலூனும் அப்புறம் கேப்பு வாங்கினோம். அவ்வளோதான் வாங்கினோம். நாங்களுமே கிளம்பிட்டோம். நம்ம வீட்டு பக்கமாகவே வந்துட்டோம். என்னால் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப வேர்வைங்க, செம்ம வேர்வை, சரியான வெயிலுங்க. அம்மாடி பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப டயர்டாகிட்டுங்க. சரி, ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. டெய்லியுமே நம்ம வீடியோ மெயினாக பார்க்க முடியலை. நம்ம வேலையை எனக்கு வீட்டில் வேலை இருக்கிறதுனால அந்த வேலையை தான் முடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இங்கே ஊருக்கு வந்திருந்தேன்ல, அப்போ தனியாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன். அந்த வீடியோவில் வந்துட்டு குழந்தைய வச்சுட்டு எதுக்கு நைட் டைமில் தனியாக வர்றீங்க, பார்க்கும்போதே எனக்கு பதறுது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, நமக்கு டைம் அப்படி. நம்ம ஊருக்கும் ஈரோட்டுக்குமே சரி ஒரு 12 மணி நேரம் ட்ராவல் வரும். அங்கே வந்துட்டு நைட்டு கிளம்புனா இங்கே காலையில் வரலாம். ஒன்று அங்கே காலையில் கிளம்பணும், இங்கே நைட்டு வரணும். இந்த மதிய டைம்லலாம் வர முடியாதுங்க. மதிய டைம் வந்து இங்கே அன் டைம் ஆகும் நைட்டு. அதேமாதிரி இங்கே மதிய டைம் கிளம்புனோம்னா அங்கே நைட்டு அன் டைம் ஆகும். இதே மாதிரி தாங்க வரும். அதனால் காலையில் கிளம்பணும், இல்லை ஒன்று நைட்டு கிளம்பணுங்க. இப்படித்தான் கிளம்புற மாதிரி டைம் நமக்கு அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது, சரிங்க. பூ எழுந்திரிச்சு வந்துட்டான் பாருங்களேன். போக சளி பிடிச்சிருச்சுங்க. பெரிய ட்ரெஸ் போட்டிருக்கேன். பூவா கவின் ட்ரெஸ்ஸுங்க இது. நான் தாங்க போட்டு விட்டேன். நல்லா இருக்கா? தூங்கிட்டு தான் எந்திரிச்சு வந்துட்டான். இது வாமும். நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா சின்ன பொண்ணுலேருந்து வயசானவங்க கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரு வாயிலா ஜீவன் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பார்த்த காலங்க இந்த காலம் கலிகாலம். அதனால் நாட்டில் என்ன நடக்கிறதுங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியுது. சொல்லப்போனால் பொண்ணுங்க வெளியில் நடமாடவே வெளியில் பயமாக இருக்குதுங்க. அப்படித்தாங்க. நம்ம வந்துட்டு இந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது நமக்கு ஒரு வகையில் சேஃப்டின்னு சொல்லலாங்க. நம்ம நைட் டைமில் இறங்கி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறது தான். அதுக்கப்புறம் நைட் டைமில் தனியாக நடந்து போகிறது, இந்த மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டா தான் பயம் நமக்கு. நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி நானுமே 3 பஸ்ஸு ஏறி தாங்க வந்தேன் பூவை வச்சுட்டு. அப்போவுமே நான் வந்துட்டு எனக்கு தெரியும் பஸ் ஸ்டாப்பில் நிற்கவே மாட்டேன். நான் பஸ் ஸ்டாண்ட்லேயுமே சரி, பஸ்ஸு வந்தால் உடனே ஏறிடுவேன். அங்கங்கே கூட நான் நிற்க மாட்டேன். அது நம்ம தனியாக போகிறதா இருந்தால் கண்டிப்பாக நிற்கவே மாட்டேன். நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே நான் வாங்கி வச்சுக்கிடுவேன். பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு அங்கே போய் வாங்குறது இங்கே வாங்குறதுலாம் எனக்கு இருக்காது. எனக்கு பஸ்ஸை விட்டு இன்னொரு பஸ் நம்ம ஏறணுமா, உடனே பஸ் இருந்துச்சுன்னா ஏறுவேன். அடுத்தது பஸ் வந்துச்சுன்னா நம்ம ஏறிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். நம்ம பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறதோ இல்லை நம்ம வந்துட்டு ரோட்டில் தனியாக நடந்து போகிறதோ இது தாங்க பாதுகாப்பு கிடையாது. என்ன கேட்டால் பொண்ணுங்க தனியாக நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தனியாக தவிர்த்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு வேறு வழி தெரியல.
கடவுள் துணை இருந்தால் மட்டும்தான் நமக்கு எதுவுமே ஆகாதுங்க. சொல்லப்போனால் விதின்னு ஒன்று இருக்குது, அதுபடி தான் நடக்கும். எனக்குமே சரி, என்ன நடக்குதோ தலையில் என்ன எழுதியிருக்கோ அதாங்க நடக்கும். அதனால தான் நானுமே தனியாக பூ அழைச்சிட்டு நானுமே வந்துட்டேன். இந்த டைமும் போக போகிறேன்ல, சுவன் கண்டிப்பாக அழைக்கிறது கூட வரமாட்டாங்க. நானுமே இந்த டைம் தனியாக தான் போகிற மாதிரி வரும். ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.